ஒரு அரசனுக்கு திடீர்னு 2 கண்ணுமே தெரியாமல் போயிட்டு அந்த அரசனுக்கு திரும்பி 2 கண்ணும் வரணும்னா மலை மேலே இருக்க சஞ்சீவி மலையில் இருக்க மூலிகை எடுத்து வந்து சாறு கொடுத்தாதான் அந்த அரசனுக்கு 2 கண்ணும் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் சொல்கிறாரு. ஆனால் அந்த சஞ்சீவி மலையில் இருக்கிற அந்த மூலிகை எடுக்கிறது அவ்வளோ சின்ன விஷயம் இல்லை. அந்த மலை அடிவாரத்தில் தேவதை இருக்குது. அந்த தேவதையோட உதவியோட தான் போய் அந்த சஞ்சீவி மலையில் இருக்கக்கூடிய மூலிகை எடுத்து வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொல்கிறாரு. கண்ணு தெரியாமல் போச்சுல, அந்த அரசனுக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், நான் போய் சஞ்சீவி மலையில் இருக்கிற மூலிகை எடுத்துறோன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அந்த மலை அடிவாரத்தில் இருக்க தேவதை கிட்ட போய் உதவி கேட்குறான். எனக்கு உதவி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு தேவதைகிட்ட கேட்குறான். இப்போ அந்த தேவதை சொல்லுது, நான் உனக்கு உதவி செய்யணும்னா நான் சொல்கிற நிபந்தனைக்கு நீ கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை வலது பக்கம் போகணும்னு சொன்னால் வலது பக்கம் போகணும், இடது பக்கம் போகணும்னு சொன்னால் இடது பக்கம் போகணும், நிற்கவே கூடாது, நடந்து போய்கிட்டே இருக்கணும், எக்காரணத்தை முன்னிட்டும் நீ திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தேவதை சொல்லுது. அது எல்லாத்துக்கும் அவன் சரி சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கான். போகிறான், முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கான். அந்த தேவதை பின்னாடியே போகுது. எப்படின்னா சலங்க சத்தத்தோடு போகுது. பின்னாடி அவன் பின்னாடி போயிட்டே இருக்கு. ரொம்ப தூரம் போயிடுறான். அந்த தேவதையும் பின்னாடியே போயிட்டே இருக்கு. ரொம்ப தூரம் போன பிறகு அந்த சலங்க சத்தம் நின்றுடுது. இவன் என்ன பண்ணுறான், சலங்க சத்தம் நின்னோன்னு டக்குன்னு திரும்பி பார்த்துடுறான். திரும்பி பார்த்தோன்னே அதே இடத்துல சிலையாக கல்லாக போயிடுறான். பிறகு அடுத்து இன்னொரு மகன் என்ன பண்ணுறான், நான் போய் சஞ்சீவி மலையில் இருக்க மூலிகை எடுத்துறோன்னு சொல்லிட்டு போகிறான். அதே தேவதைகிட்ட போகிறான். அதே நிபந்தனையோட இப்போ போயிட்டுருக்கான். மலை மேலே ஏறுறான். பாதி தூரத்துக்கு மேலே போயிட்டே இருக்கான். அந்த தேவதை பின்னாடியே போயிட்டே இருக்கு. அவன் பின்னாடியே போயிட்டுருக்கு. அதே சலங்க சத்தத்தோடு போயிட்டே இருக்கு. ரொம்ப தூரம் பாதி தூரம் தாண்டி போயிட்டான். திடீர்னு பார்த்தா பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்குது. அவனுக்கு டக்குன்னு ஒரு ஆர்வ கோளாறுல திரும்பி பார்த்துட்டான். திரும்பி பார்த்தோன்னே அந்த 2வது மகனும் சிலையாக போயிடுறான், கல்லாக போயிடுறான். அடுத்து 3வது மகன் இருக்கானே, அவன் இப்போ போகிறான். அதே மாதிரி தேவதைகிட்ட போய் அதே தேவதை நிபந்தனையோட அவன் போகிறான். தேவதை பின்னாடி சலங்க சத்தத்தோடு போயிட்டே இருக்குது. திடீர்னு சலங்க சத்தம் நின்று போயிடுது. அவன் திரும்பி பார்க்கல. அடுத்து பார்த்தா ஒரே சிரிப்பு சத்தம் கேட்குது. அவன் திரும்பி பார்க்கல. பயங்கரமான அழுகிற சத்தம் கேட்குது. அவன் திரும்பி பார்க்கவே இல்லை. அவன் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கான். நடந்து போயிட்டு மலை மேலே இருக்க மூலிகையை போய் வெற்றியோடு எடுத்து வந்துடுறான். அதாவது தேவதைங்கிறது வேறு எதுவும் இல்லை, நம்மளுடைய மனசு தான். நம்மளோட மனசு என்ன பண்ணுன்னா நிறைய நிபந்தனைகளை வச்சுட்டு அதை தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யும். அதெல்லாம் தாண்டி நம்ம கடின முயற்சினால நம்ம வெற்றி பெறுறோம் பாருங்கள், அதுதான் முழுமையான வெற்றி. வாழ்த்துக்கள்.